ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் நல்லா பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதே 1/4 கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய உடச்ச கடலையை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் லைட்டாக பொடிச்சு வச்சுருக்கோம். அது கூடவே நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கம்பல்சரிங்க. அதே மாதிரி நம்ம இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை நம்ம மிக்சர் ஜாரில் ஏற்கனவே பொட்டுக்கடலை ஒற்றைக்கடலை வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இஞ்சி துண்டுகளையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புளி இப்போ நீங்கள் பார்க்குற அளவில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு 2-3 கொத்து சேர்த்துக்கோங்க. கூடவே சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். நடுவில் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு வரும். இப்போ தண்ணி ஊற்றிட்டோங்க. நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ சட்னி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பான் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம இதை தாளிக்கணும். ஸோ இப்போ அந்த எண்ணெய் காஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்தோடனே இதில் கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதோட சட்னியை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ பக்காவாக அருமையாக தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு. சூப்பராகவே உடுப்பி ஸ்டைல் சட்னி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இட்லி தோசைக்கு செம்ம சூப்பரான காம்பினேஷனு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.